விழுக்காடு பாலில் கலப்படம். உணவு எல்லா உணவும் விஷமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடா? முஸ்லீம் பெல்ட்டில் மளிகை கடை, எங்கள் ஊருக்காரவங்க எல்லாரும் மளிகை கடை வச்சுருக்காங்க, அம்மா பண்ணத்துக்காரவங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்தில் எந்த மூளைக்கு திரும்பினாலும் சரி, அங்கே மளிகை கடை யார் வச்சுருக்காருன்னா அந்த கடற்கரை ஓரத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா முஸ்லீம் பெல்ட்டில் என்ன விற்கும்டா? மைதா, சீனி, முட்டை, ரவா, நெய். அதிகமான சேல்ஸு மைதா, சீனி, முட்டை, ரவா, நெய். எல்லா உடம்புக்கும் அவ்வளவு நல்லதான விஷயம். தஞ்சையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லையும், பட்டுக்கோட்டையில், திருநெல்வேலியில், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நீங்கள் போய் ஒரு நிமிஷம் விசிட் பண்ணி பாருங்கள். குடும்பத்தோடு போய் சட்டிப்பானையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சோறாக்கி சாப்பிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய மக்களாக இருக்கிறது. ஆஸ்பத்திரி கட்டும்போதே அப்படித்தான் கட்டுறான். பாய் மார்வை வந்தால், மாமி மார்வை வந்தால் தங்க வச்சு, ஆச்சி மார் வந்தால் தங்க வச்சு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனை கட்ட. தஞ்சையில் போய் பாருங்கள், மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் பொட்டன்ஷியல் இன்கம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கக்கூடியதை மாதிரி எல்லாம் என்ன வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாற்றப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது, நோயினுடைய பிறப்பிடங்கள் 2. நோயினுடைய பிறப்பிடங்கள். அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள் மௌலவியவங்க. காய்ச்சலை பற்றி சொன்னாங்க. இமாம் இப்னு கையூம் அல் ஜௌசியா அவர்களுடைய திப்ப நபவின்ற அந்த புத்தகம் நெட்டில் இருக்குது. 1000 பக்கத்துக்கு இருக்குது. எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன வடிவத்தில் வைத்தியம் பார்க்கணுங்கிற கான்செப்டை எழுதி வச்சுட்டு போன சமூகம் முஸ்லிம்ஸ். அதன் அடிப்படையில் வைத்தியம் பார்த்து உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவ முறையாக அதை நிலை பெற்றிருந்த சமூகம். எப்படியெல்லாம் சாப்பிடணும்? மனித உடலிலே நோயினுடைய பிறப்பிடங்கள். மனித உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது. அந்த ஒரு பாகம் சீராக இருந்துச்சுன்னா மனித உடலும் சீராக இருக்கும், முழு உடலும் சீராக இருக்கும். அதை தொடர்ந்து முழு சமூகமும் சீராக இருக்கும். என்டையர் சொசைட்டியும் கரெக்டாக மாறி போயிடும். அந்த ஒரு விஷயத்தை கிளியராக பார்த்துக்கிட்டா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பியூர் ஆகி எல்லா அந்த சமூகமே பியூர் ஆகிடும். அப்படியே அது எந்த பாகம், எந்த சதை துண்டு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய உள்ளம். அதை பியூரிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா போதும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் சோல், ஆன்மாவை சுத்தப்படுத்துவது. அதை சுத்தமாக வச்சிருந்தோம்னா நோயே வராது, முழு உடலும் கிளியராக இருக்கும். அடுத்தது மனிதனுடைய குடல், வயிறு, கெட்ட பாத்திரம். அதில் துமரலி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார், இவ்வளோது பேர் வயிறை தள்ளிக்கிட்டே வந்தார் அப்படியே ஃபுல்லாக. அவங்க கேட்டாங்க, வாட் இஸ் இஸ், இது என்ன இது அப்படின்னு சொல்லி. பாரக்கல்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். பரக்கத்தா இது? இட்ஸ் அன் பனிஷ்மெண்ட், தண்டனை. இவ்வளோ பெரிய வயிறு தண்டனை உனக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ 2 பிறப்பிடம், நோயினுடைய பிறப்பிடம் 2. நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். கேபேஜ் பாக்ஸ் இருக்குது, குப்பை தொட்டி இருக்குது, குப்பையை கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் கழித்து அந்த அடித்தட்டில் என்ன இருக்கும்? குப்பை எல்லாத்தையோட அடியில் என்ன இருக்கும்? பூச்சி புழுவா அப்படியே இருக்கும். உள்ள போடுறதும் காதால கண்ணால கேட்டு அறிவுக்கு செலுத்துறதும் 2. மூளையையும் பாதுகாக்கணும். தட் இஸ் உள்ளம், கல்பு, மூளை எல்லாத்தையும் சேர்த்து அறிவு, ஆன்மாவையும் பாதுகாக்கணும், வைத்தையும் பாதுகாக்கணும். இது 2ஐயும் ப்ரிவென்ஷன். இது எப்படி பாதுகாக்கிறது தான் இஸ்லாமிக் மெத்தடாலஜி. அதுதான் திப்பு நபவி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. இதனோடு மிக நெருக்கமாக ஒத்து போகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும். ஆன்மாவை பாதுகாக்கணும், நோய் வராமல் உன்னுடைய வாழ்க்கை உணவையே கொண்டு தடுத்துரு, நோயே வரவிடாம பண்ணிரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அலோபதி மெடிசன் என்ன சொல்லும்? வாசல் எல்லாத்தையும் திறந்து விடு, உள்ள வரட்டும். உனக்கு வியாதி வந்துருச்சா, அந்த இருக்கு மாத்திரை மருந்து இருக்கு, ஆப்ரேஷன் இருக்கு. நேரடியாக முரண்படுது பாருங்க. இஸ்லாமிக் கான்செப்டும் வாழ்வியலும் மேற்கத்திய வாழ்க்கை முறை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஜுரம் வந்துருச்சா உடனே நம்ம என்ன செய்வோம்? டப்பக்கு 2-3 பெனடால தூக்கி போட்டுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லி. நான் ஒரு திருநெல்வேலி ப்ரோக்ராமுக்காக ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். நெல்லை எக்ஸ்பிரஸில் 11 மணி இருக்கும், 10:11 மணி இருக்கும். தாம்பரத்தை தாண்டி போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 3rd ஏசியில் இருந்தவங்க முக்கியமான 4 பேரும் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஊருக்கு வர்றாங்க. 4 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு லேடி, ஒரு 45-50 வயசு இருக்கும். எல்லாரும் ஓரளவுக்கு வெஜிடேரியன் நினைக்கிறேன். சாப்பாடு இட்லி தோசைன்னு சொல்லி சாப்பிட்டு முடித்த உடனேயும் இந்த மாதிரி பொட்டலம் இட்லி எடுத்து சாப்பிட்டு முடித்த உடனே அதே மாதிரி இன்னொரு டப்பாவை எடுத்தாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி எடுக்கிறான். ஃபுல்லாக டப்பாவை எடுத்து திறந்து பார்க்குறான். அட்டையாக மாத்திரை அள்ளி போடுறான். மாத்திரையை
சோறு திங்கிற மாதிரி அள்ளி போடுறான் மாத்திரை. என்ன வாழ்க்கை முறை இது? என்ன இப்படி சாப்பிட்றீங்க? அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு மூட்டு வலி இருக்குது, கை வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, இது கான்ஸ்டிபேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு அட்டை. இது இல்லாமல் சுகர், ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. அதனால மாத்திரை அள்ளி அள்ளி போட்டுக்கிறோம். இன்றைக்கு பெண்கள் பாருங்க, படுக்கின்ற போது தலைவாணி எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி சுற்றி கலர் கலராக தைல பாட்டில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் படுப்பாங்க. கொஞ்சம் கால் வலி, கொஞ்சம் மூக்கு ஒரு மாதிரி சில வந்துச்சுன்னா மூஞ்சில் அள்ளி பூசிக்கிறது, காலில் அள்ளி பூசிக்கிறது, தலையில் அள்ளி பூசிக்கிறது. அடி ஆண்டி இப்படி அள்ளி பூசிக்கிறீ அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்ட நான் கேட்டது, ஏன் இப்படி அள்ளி பூசிக்கிறேன்னு கேட்டால், இதை பூசுனா தான் காக்கா தூக்கமே வருது. இதுதான் நிலைமை. வாழ்க்கையை அது தடுத்து நிறுத்துங்கண்டாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடுத்து நிறுத்துங்கண்டாங்க. இதே கான்செப்டை இஸ்லாமிக் சிலபஸில் சேர்த்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாட புத்தகத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. குழந்தைகளுக்கு பயிற்றுவித்தார்கள். எப்படி நீ சாப்பிடணும், உன்னுடைய உள்ளத்தை நீ எப்படி வச்சுக்கணும், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், எந்தெந்த அளவில் நீ சாப்பிடணும், எந்த வியாதி வந்துச்சுன்னா அது எப்படி நீ கியூர் பண்ணணும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட். இதுதான் இஸ்லாமிக் சிலபஸ். வாழ்க்கையினுடைய முழுமையான கான்செப்ட், ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முழுமையான கான்செப்ட். பசியை 3ஆக பிரித்து, கால்வயிறு சாப்பிடுங்க, கால்வயிறு தண்ணி குடிங்க, கால்வயிறு ஃப்ரீயா விடுங்க. நேற்று 12 மணிக்கு மீட்டிங் முடிச்சு போய் கான் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டோம் பாருங்க. 12:30 மணிக்கு. நான் இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானதுக்கு அதுதான் காரணம். ஃபுல்லாக 12:30 மணி 1 மணி நம்மளுடைய சாப்பாடு உணவு முறை. மார்வாடி இருக்கிறான் பாருங்க, 8 மணிக்கு மேலே நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் ஒரு டிராப் தண்ணி குடிக்க மாட்டான். 8 மணிக்கு மேலே நீங்கள் ₹1,00,000 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டான். அவன் வாழ்க்கையை கலாச்சாரமே அந்த மாதிரி இருக்குது. அவனுடைய குழந்தை வளர்ப்பே அந்த மாதிரி இருக்குது. சாப்பாடு முறைகள் எப்படி சொல்லி, இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் பயிற்றுவிக்கணும். அடுத்த தலைமுறையை வலிமையான தலைமுறையாக நம்ம உருவாக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ளம் உடல் அறிவு, உள்ளம் உடல் அறிவு, இந்த 3 வலிமையானதா இருக்கணும். உடல் பலவீனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அறிவு போகாது. எண்ணத்தை போட்டு திணின்னு திணிச்சாலும் சரி, அந்த புள்ள அப்படியே தான் இருக்கும். அது அந்த புள்ள காரணம் இல்லை. பாப்பா என்ன சொல்றாரு, சரியான மக்கா இருக்கிறான், மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் காரணம். உணவு இல்லை, உணவு சரியில்லை. சமீபத்தில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால், ஜாஹிதா பேகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு எஜுகேஷன் கல்வியல் துறையினுடைய தலைவர் ரிசர்ச் பண்ணி வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சாப்பாடு தான் லேர்னிங் டிஸார்டர் ஏற்படுத்து, கற்றல் குறைபாடை ஏற்படுத்துவதற்கு உணவு முக்கிய காரணம். கற்றலிலே மந்தம் ஏற்படுவதற்கு. ரொம்ப லேசியா இருக்குது. காலையில் சாப்பிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார்ந்தோடனே தலையெல்லாம் சுத்து, தூக்கம் தூக்கமாக வருது. என்ன அப்படியே முக்கியமாக முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்படும். ஹெவி ஃபுட்டை உள்ள தள்ளினோடனே மூளை ஒரு மாதிரியாக மந்தத்துக்கு போயிடும். அதனால உணவு வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுகின்றது குழந்தையை உருவாக்குறதுல. உணவில் கவனம் செலுத்தணும். இந்த கலாச்சாரம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் 3 வயசுல அந்த புள்ள சாப்பிடும் போதே அல்லது உணவு ஊட்டுகின்ற போதே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கணும். அளவோடு கொஞ்சம் குறைவாக உண்ணக்கூடிய மக்களாக உருவாக்கி எடுக்கணும். அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, குறைவாக கன்சியூம் பண்ணி குறைவாக உண்ணுங்கள், பசியோடு அமர்ந்து பசியோடு எந்திரிங்கள்டாங்க. பசியோடு அமர்ந்து பசியோடு வசதி படைத்தவர்கள் எந்திரித்தால் வசதி இல்லாதவர்கள் ஒருவேளை உணவு உண்ணுவார்கள். இதுதான் எக்கனாமிக்கல் கான்செப்ட், பொருளாதார திட்டம். காரல் மார்க்ஸ் எல்லாம் பிச்சை எடுக்கணும், இப்போ வந்தவன். இந்த ஒரு விஷயம் போதும், இந்த ஒரு கான்செப்ட் போதும். பணக்காரன் வசதி இருக்கிறவன் பசியோடு உட்கார்ந்து பசியோடு எந்திரிக்கட்டும். ஏழை என்ன செய்வான், ஒருவேளை உணவை முழு வயிறோடு சாப்பிடுவான். அவன் திருப்தியா சாப்பிடுவான். ஏன், கன்சம்ஷன் குறைஞ்சு போயிடும், பொருட்களை வாங்குவது குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போச்சுன்னா விலை குறைஞ்சு போயிடும், விலை குறைஞ்சு போச்சுன்னா ஏழைகள் கன்சியூம் பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட்ல என்டையர் சொசைட்டியையும் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வந்து பாருங்க. அதனால நம்முடைய உணவிலே கவனம் செலுத்த வேண்டிய, குழந்தைகளுடைய உணவிலே கண்டதையும் வாங்கி கொடுக்கிறது, அந்த புள்ள ஆசைப்படுறதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. ட்ராலியை சூப்பர் மார்க்கெட்டை தள்ளி கொண்டு போய் அவ்வளோ சாக்லேட்டு மிட்டாயும் அள்ளி கொண்டு போட்டுருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறது, குப்பையை கொண்டு போய் நம்ம வயிற்றுல கொட்டுறோம். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒபிசிட்டி. அதே தான் இன்னைக்கு இந்தியாவிலையும். உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லை, அறிவு உழைப்பாயிடுச்சு.
உடல் உழைப்பு குறைஞ்சு போய் அறிவு உழைப்பாக போயிடுச்சு. என்ன ஆகுது? உடல் பருமன், உடம்பு போடுதுண்டா எல்லாத்தையும் வாங்க வாங்க, ப்ரெஷர் வாங்க, பிளட் ப்ரெஷர் வாங்க, சுகர் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்குதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்கு காரணம் உணவு, குடலை பாதுகாக்காதது. உள்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது உள்ளம். உள்ளத்தில் சிந்தனைகள் வந்துட்டு உடல்ல வியாதியை ஏற்படுத்திடும். ஊர்லேருந்து ஃபோன் வருது, வீட்டுக்காரம்மா ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லுது. என்னங்க இந்த மாதிரி ஆகி போச்சான், நமக்கு உடனே கை காலெல்லாம் ஆடி வதவளப்பா போய் கீழே விழுந்துடுறான் பாருங்க. இவனை வீட்டுக்காரம்மா அடிச்சாங்களா, யாரும் அடிச்சாங்களா, ஒன்றும் பண்ணலை. செய்தி உள்ளத்தை போய் தாக்கணும்னு சில ரசாயனங்கள் தோன்றி அவன் உடலையே முடக்குகின்றது. அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 முக்கியமான பாயிண்ட். இந்த 2ஐயும் பாதுகாக்கணும். சொசைட்டிக்கு அடிப்படையான விஷயம் கற்றுக் கொடுக்கணும், வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும்.